Welcome to Supine videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Python. Python யார் டெவலப் பண்ணாங்க? Python டெவலப் பண்ணவரோட பேரு Guido van Rossum. 1990sல சென்டர் ஆஃப் விஸ்குண்டா அண்ட் இன்ஃபர்மேட்டிகா அப்படின்ற இடத்துல தான் பைத்தானை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க. பைத்தானோட ப்ரீ சக்சஸர் லாங்குவேஜ் பேர் ஏபிசி. ஸோ ஏபிசி அப்படின்ற லாங்குவேஜ் தான் பைத்தானை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க. இப்போ கரண்டா எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ், பின்ட்ரெஸ்ட், ஊபர், ட்ராப்பாக்ஸ் அண்ட் கூகுள் அண்ட் மெனி அப்ளிகேஷன்ஸ் பைத்தான் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பைத்தான் என்ன? Python is open source, object-oriented, interpreted, lightweight, high-level and simple language. ஏன் சிம்பிள்னு சொல்கிறாங்கன்னா பைத்தானோட சின்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் ஏன் ஹை லெவல்னு சொல்கிறாங்கன்னா நிறைய வெப்சைட்ஸில் அண்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு பைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்டாக்ஸ் ஃபார் பைத்தான். பிரிண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட். பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் ஹெடர் ஃபைல்ஸையோ இல்லை ஃபங்க்ஷனையோ டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்காது. இதே ப்ரோக்ராம் நீங்கள் சியில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஹேஷ் இன்க்ளூட் ஹெடர் ஃபைல்ஸ் லைக் stdio.h அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிட்டு அண்ட் வாய்ட் மெயின் அப்படின்னு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுற மாதிரி இருக்கும். பட் பைத்தான் பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாகவே நீங்கள் பிரிண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். பைத்தான் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கேம் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆட்டோமேஷன். இதில் மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸில் தான் பைத்தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆட்டோமேஷன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தையுமே பைத்தான் வச்சு ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிடலாம். மோஸ்ட் ஃபேமஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் ஃபார் பைத்தான்: பைலான், ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் அண்ட் வெப்2பை. இந்த 4 ஃப்ரேம்வொர்க் தான் பைத்தானுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஜாங்கோ அண்ட் ஃப்ளாஸ்க் தான் ஹைலி யூஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஜாங்கோ பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளாஸ்க் ஃப்ரண்ட் எண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான் எவ்வளோ பாப்புலராக இருக்கு? பிகாஸ் பைத்தான் ஹேஸ் அ வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனிட்டிஸ். பைத்தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணதுனால பைத்தானுக்கு புதுசாக லைப்ரரிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ரீசன், நீங்கள் பைத்தான் வச்சு எதை வேணால் ஆட்டோமேட் பண்ணிடலாம். And it is open source. C++ விட Python better? Yes, because C++ more syntax rules இருக்கும், but Python less syntax rules. C++ நிறைய functions normal Englishல இருக்காது, but Python பொறுத்த வரைக்கும் எல்லாமே simple and regular Englishல தான் இருக்கும். C++ பைத்தான் தான் இப்போ ரியல் வேர்ல்டில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. C++ கேம் டெவலப்மெண்ட் அண்ட் லார்ஜ் சிஸ்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பைத்தானை லீடிங் மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்: ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கான சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம். இதில் def அப்படிங்கிறது டிஃபைன் ஃபங்க்ஷன் அண்ட் சே ஹலோங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஆஸ் யூஸ்வல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொட்டேஷன்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஜாவாவில் எழுதுறீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுமே ஸ்டார்டிங் பண்ண தேவையில்லை. டைரெக்டாகவே நீங்கள் ப்ரோக்ராமில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.